نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபையினால் படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்ற கருத்தை தாங்கிய இந்த 2 நாள் மாநாடு இன்று இறுதி அமர்வில் வந்துள்ளது. இந்த இறுதி அமர்வில் எனக்கு முன்னால் கேரளாவை சார்ந்த சகோதரர் ஹசன் சலீஃபி அவர்கள், ஹுசைன் சலீஃபி அவர்கள் இணை வைத்தலை எதிர்த்து கண்டித்து பல்வேறு கருத்துக்களை ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் உங்களுக்கு முன்னால் வைத்தார்கள். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகள் மலையாள மொழியை தெரியாமலும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுத்துவிட்ட கருத்து ஆணித்தரமான விதத்தில் அமைந்திருப்பதை நாம் எல்லாம் அறியோம். அதனைத் தொடர்ந்து இந்த அமர்வில் படைப்புகளை வணங்கினால் என்ற தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும் என்று இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். படைப்புகளை வணங்கினால் என்ன நேரிடும், என்ன நிகழும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது விளக்கியாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, படைப்புகளை வணங்கினால் என்ன என்பது ஒருபுறம் இருக்க, படைப்புகளை வணங்கலாமா, வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பினத்தையும் வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவில் யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த அந்த ரப்பை மாத்திரம் வணங்குங்கள், அவனை என்று வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வணக்கத்திற்கு உரியவன்
அல்லாஹ் ஒருவன் தான், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பும் வணக்கத்திற்குரியவை அல்ல என்பதை திருமுறை குர்ஆன் நெடிகளும் நாம் அல்லாஹ் சொல்வதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் செலுத்தப்பட வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை சொல்லி இந்த இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே வருகிறான். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லை என்ற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு தான் ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம் என்றே பறைசாற்றிக் கொள்கிறான். இஸ்லாமிய பார்வையில் இணை வைத்தலுக்கு இடமே இல்லை என்பதை இந்த சமுதாயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி, இதை மீறி, வரம்பு மீறி படைத்த இறைவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்கினால் அதனுடைய விபரீதம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டாக வேண்டும். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லாம் மஹ்லூக், படைப்பினங்கள் தான். அல்லாஹ் ஒருவன் தான் ஹாலிக், அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தவன். உலகிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மலக்குகளாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவன் ஒருவன் தான். எனவே அந்த படைத்தவனை மட்டும் தான் நாம் வணங்க வேண்டும், படைப்பினங்களை ஒருபோதும் வணங்கிவிடக் கூடாது. ஆனால் நிலைமை என்ன? படைத்த இறைவனை வணங்குவதோடு மற்ற மனிதர்களையும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலரோ படைத்தவனை விட்டுவிட்டு கண்டதையெல்லாம் வணங்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? படைப்புகளை வணங்குவதற்கான காரணம் என்ன? படைப்புகளை பொறுத்தவரை அவன் யாருக்காவது வணங்க வேண்டும் என்ற ஒரு இயல்பு அவனிடத்தில் இருக்கிறது. யாருக்காவது அவன் வணங்கி ஆகணும், அல்லாஹ் வணங்கணும், தவறாக எவனாவது வணங்கிடுவான். எங்கேயாவது வணக்கத்துக்கு, ஏன் அவன் அடிமை, அப்து, அவன் அடிமைங்கிற காரணத்தினால் யாரையாவது வணங்க வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு அவனிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த நிலையில் மனிதன் என்ன செய்தான்? ஆதி காலத்தில் மனிதன் என்ன செய்தான்? தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய, தனக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவற்றை வணங்க முற்பட்டு விட்டான். அந்த அடிப்படையில் தான் சூரியனை வணங்குகிறார்கள், கோள்களை வணங்குகிறார்கள், பாம்பை வணங்குகிறார்கள். ஏன்? பாம்பால் ஏற்படக்கூடிய ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு பாம்பை வணங்குறான், பல்லியை வணங்குறான், சூரியனை வணங்குகிறான், சந்திரனை வணங்குகிறான். இப்படி தனக்கு பலன் தரக்கூடிய அனைத்தையும் வணங்க முற்பட்டு விட்டான். ஏன்? மனிதனுக்கு பலன் தரக்கூடிய தொழிலை கூட வணங்க ஆரம்பித்து விட்டான். செய்யும் தொழிலே தெய்வம் என்பான். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமா? ஆயுத பூஜை என்ற ஒரு பூஜை நடத்துகிறார்களே, அது என்னது? அதன் மூலமாக அவன் பயன் பெறுகிறான். அந்த கருவிகளின் மூலமாக, அந்த ஆயுதங்களின் மூலமாக பலன் பெறுகிறான் என்பதற்காக அந்த ஆயுதங்களே பூஜிக்க மனிதன் முற்படுத்தி விட்டான். ஆக மனிதனுக்கு நன்மைகள் தீமைகள் எதனால் ஏற்படுமோ, அஞ்சியோ ஆதரவு வைத்தோ அந்த படைப்பினைகள் மனிதன் வணங்க ஆரம்பித்து விட்டான். இப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய நிலை இப்படித்தான் உருவானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் படைத்து அவனுக்கு மட்டுமே வணங்க வேண்டும் என்று பணித்திருந்தும் கூட காலப்போக்கில் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை பார்த்தோம். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்திலிருந்து நபிமார்களை அனுப்பி அவர்களுடைய முதல் பணியாக, தலையாய பணியாக மக்களை படைத்தவனை வணங்க வேண்டும் என்று அழைக்கும்படி பணித்தான். எல்லா நபிமார்களும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் எத்தனை ரசூல்மார்கள் வருகை தந்தார்களோ அத்தனை ரசூல்மார்களும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், படைப்புகளை வணங்க கூடாது என்ற விஷயத்தை ஆணித்தரமாக தெளிவாக அந்தந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்தார்கள். வலகத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாம் எல்லா உம்மத்து சமுதாயங்களிலும் நாம் ரசூலை அனுப்பி வைத்தோம். அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு முதலாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாத சக்திகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று தான் எல்லா ரசூல்மார்களும் அந்தந்த சமுதாயத்திற்கு போதித்தார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான்.
எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று எத்தனை ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறானோ அத்தனை ரசூல்மார்கள் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி என்ன வார்த்தை சொன்னார்கள் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா கௌமி உபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை ஏந்தி நீங்கள் யாரையும் வணங்கி விடாதீர்கள் என்று எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறைக்குள் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரித்தாளர்களே, வணக்கம், இந்த வணக்கம் என்ற அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே வணக்கங்களை செலுத்த வேண்டும், படைப்பினங்களை வணங்க கூடாது என்று சொன்ன உடனேயே சிலர் என்ன கருதுகிறார்கள், வணக்கம் என்பது நாம் செய்யக்கூடிய குறிப்பிட்ட சில செயல்கள் என்று கருதி விடுகிறோம். அப்படி அல்ல. வணக்கம் என்பதற்கான பொருளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று, எதை விட்டெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னானோ அவற்றை கடைபிடிப்பதற்கு பெயர்தான் வணக்கம் என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், மன் ஹலஃப பில்லாத்தி வல் உஸ்ஸா ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ். யார் லாத் உஸ்ஸா, லாத் உஸ்ஸாங்கிறது தெய்வங்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வணங்கப்பட்ட அந்த போலி தெய்வங்கள், அதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள், மன் ஹலஃப பில்லாத்தி வல் உஸ்ஸா ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ். யார் லாத் உஸ்ஸா மீது சத்தியம் என்று சொல்கிறாரோ, அல்லாஹ் அல்லாஹ் படைப்பாக இருக்கக்கூடிய அந்த லாத் உஸ்ஸா மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் சத்தியம் செய்துவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ்களை கொண்டு சத்தியம் செய்வது இபாதத்தாக இஸ்லாம் கருதுகிறது, வணக்கமாக இஸ்லாம் கருதுகிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அராத யஹ்லிஃப ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ் அவ் லியஸ்முத். யார் சத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யட்டும், இல்லையேல் மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். வணக்கம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள் நாம் சுருக்கிவிட முடியாது. ஒரு பரந்த விரிந்த பொருளை தரக்கூடிய வார்த்தை தான் வணக்கம், இபாதா என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம். இந்த வணக்கத்தை பற்றி, இந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இந்த வணக்க வழிபாடுகளை மனிதர்கள் படைப்பினங்களுக்கு செலுத்துகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? படைப்பினர்களை வணங்கினால் என்று சொல்லுகிறோம், படைப்பினர்களை ஏன் வணங்குகிறான், அதற்கான காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? படைத்தவனை பற்றிய ஒரு அறியாமை. படைத்தவனை முறையாக இவர்கள் அறிந்து வைத்திருப்பார்களே ஆனால் படைப்புகளை ஒருபோதும் வணங்க மாட்டார்கள். படைத்தவனை பற்றி தெரியவில்லை. எனவே தான் படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி என்ற ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்து படைத்தவனை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஏன் அறிமுகப்படுத்துகிறோம்? அந்த படைத்தவனை அறிமுகப்படுத்திவிட்டால் படைத்தவனுக்குத்தான் வணக்கங்களை செலுத்துவார்கள், படைப்பினங்களுக்கு ஒருபோதும் வணக்கம் செலுத்த மாட்டார்கள். எனவே படைத்தவனை பற்றி சரியா தெரியல, அறியாமை. எனவே அந்த படைத்தவனை அறிமுகப்படுத்தி விட்டுருமையானால் படைப்புகளுக்கு யாரும் வணங்க மாட்டார்கள், வணக்கம் செலுத்த மாட்டார்கள், படைத்தவனை மட்டுமே வணங்குவார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் ஒன்றை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வணக்கங்களை செலுத்துவார்கள், எந்த ஒரு படைப்பினத்திற்கும் வணக்கத்தை செலுத்த மாட்டார்கள். எனவே அல்லாஹ் பற்றிய அறியாமை படைப்பினங்களை வணங்கக்கூடிய நிலைக்கு மனிதனை தள்ளிவிட்டது. எனவே அல்லாஹ் பற்றி தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆற்றல்கள், அதிகாரங்கள், அவன் தன்னுடைய சக்தி, அவனுடைய ஆளுமை, அவனுடைய திறமை எல்லாமே ஒரு மனிதன் சரியான முறையில் அறிந்து கொண்டானேயானால் அல்லாஹ்வை விடுத்து படைப்புகளுக்கு அவன் வணக்கத்தை ஒருபோதும் செலுத்த மாட்டான். அதை சரியாக விளங்கிக் கொள்ளாதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய ஆற்றல், வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி இதையெல்லாம் தெரியாதன் காரணமாகத்தான் படைப்பினங்களை மனிதன் வணங்க ஆரம்பித்து விட்டான். நான் பார்க்கிறோம், ஆக்க ஒரு கடவுள், காக்க ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வைத்திருக்கிறார்கள். ஆக்க அழிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்று நம்பி இருந்தால் இந்த மாதிரி படைப்புகளை போய் வணங்குவானா? ஒருபோதும் வணங்க மாட்டான். ஆக்க அழிக்கக்கூடிய எல்லா விதமான சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டு என்பதை
இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளுமையானால் படைப்பினங்களுக்கு ஒருபோதும் அவன் தன்னுடைய வணக்கங்களை செலுத்தவே மாட்டான். சமீபத்தில் நடந்த கடந்த மாதம் 30ஆம் தேதி நடந்த தானா புயல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிலைமை என்ன? படைப்பினங்களை வணங்கக்கூடிய நிலைமை என்ன? அல்லாஹ் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி காட்டி வணக்கங்கள் அல்லாஹ்வுக்காக செலுத்தப்பட வேண்டும், படைப்பினங்களை வணங்குவதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறான். கடலூர் மாவட்டத்தை சுற்றி பாருங்கள். படைப்புகளை வணங்கக்கூடிய பதிலுடைய நிலையை நீங்கள் அங்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே படைப்புகள் தான். மனிதனாக இருந்தாலும், மலக்குகளாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், மரங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் படைப்பினங்கள் தான். எத்தனையோ மரங்கள். எந்த மரங்கள்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். மரங்களை வணங்கக்கூடியவங்க சிலர் இருக்கிறாங்க. ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா போதும், உடனே ஒரு சேலையை கட்டி அதை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த வேப்ப மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்ட நிலை. இவர்கள் அல்லாஹ் அல்லாத மரங்களை இவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்களா, அந்த படைப்புகளை சரிக்கப்பட்ட சாய்க்கப்பட்ட ஒரு அலங்கோலத்தை நீங்கள் வழிநெடுகிலும் பார்க்கலாம். இவர்கள் கடவுள் என்று கருதி வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த கடவுளை சரிந்து காணக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி மனிதனுக்கு கூடிய படைப்புகளை வணங்குவதனால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மட்டுமல்ல, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுவேன். படைப்புகளை வணங்கினால் ஆனால் ஏற்படக்கூடிய அபாயம் என்ன என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன். அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் விடுத்து படைப்புகளை வணங்கினால் மனிதன் முதலில் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்கிறான். தன்னுடைய இமேஜ் அவன் டேமேஜ் ஆக்கிறான். ஃபர்ஸ்ட் சங்கையாக படைக்கப்பட்ட அந்த மனிதன் படைப்புகளை வணங்குவதன் மூலமாக தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்கிறான், தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறான். ஒரு மனிதன் தன்னை போன்ற இன்னொரு மனிதனை வணங்கினால் அவனும் ஒரு மனிதன் தான், தரம் தாழ்ந்து செல்கிறான். இதனுடைய நிலைமை என்ன? எந்த இழிநிலைக்கு தள்ளப்படுகிறான் தெரியுமா? தன்னை விட தரத்தில் குறைந்த பொருட்களை எல்லாம் அவன் வணங்க முற்பட்டு விடுகிறான். இதனுடைய உச்சகட்ட நிலை நிர்வாண சாமியார்களை கூட என்ன செய்யறான்? வணங்குறான். நிர்வாண சாமியார்களை. நீங்கள்லாம் மற்ற மாற்று நண்பர்கள் இருந்தால் கோச்சிக்க கூடாது. படைப்புகளை வணங்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வை வணங்கினால் மனிதன் எப்படிப்பட்ட இழிநிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதற்கு ஒரு சில உண்மைகளை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரு மனிதன் அல்லாஹ் விடுத்து படைப்புகளை அவன் வணங்க முற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான இழிநிலைக்கு தள்ளப்படுகிறான். நிர்வாணமாக இருக்கக்கூடிய நிர்வாண சாமியார்களை வணங்குவான். இன்னைக்கு நீங்கள் கோயில்களுக்கு சென்று பார்த்தீர்களேயானால் லிங்கத்தை பூஜை பண்ணுவாங்க. லிங்கம்ங்கிறது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். சமீபத்தில் நான் நெட்ல போய் ஒரு விஷயத்தை பார்த்தேங்க. இபாதா, வணக்கம் என்கிற ஒரு வார்த்தையை அடித்து நான் நெட்ல போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ந்து விட்டேன். என்ன தெரியுமா? இபாதா, இங்க யாரும் கம்ப்யூட்டர் வச்சு பாருங்க. இபாதான்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இபாதத் வணக்கத்துடைய வழிவகைகள் அப்படியே நெட்ல கொண்டு வந்து போடுறாங்க. அதுல போடும்போது இபாதத்துல் ஃபர்ஜ், பெண் குறியை வணங்குவது. ஒரு பெரிய ஒரு நெட்ல ஒரு இதே சைட்டா வச்சிருக்கிறான். எந்த பெண் குறியை வணங்குவது, எப்படி வணங்குவது, எப்போது வணங்குவது, இந்த அளவுக்கு மோசமான வணக்கங்களை எங்கு கொண்டு போயிடறாங்க தெரியுமா? நான் மிகைப்படல. அல்லாஹ்வை விட்டு படைப்பினங்களை வணங்க முற்பட்டால் மனிதன் இப்படி கீழ்த்தனமான நிலைக்கு தள்ளப்படுவான் என்பது நீங்க நெட்ல போய் பார்த்தா தெரியும். நீங்க நெட்டு தான் வரும், நான் எடுத்து காட்டுறேன், சைட்டே காட்டுறேன். அந்த அளவுக்கு மோசமாக சகிக்க முடியாத அளவுக்கு எழுதுகிறார்கள். எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் வணங்க வேண்டும் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கன்னிப்பெண்ணுடைய அந்த மர்மஸ்த உறுப்பைத்தான் வணங்க வேண்டும் என்பது ஒரு பச்சை எழுதி வச்சிருக்கிறார்கள். படைத்த அல்லாஹ்வை வணங்க மறுத்து படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நிலையை விடுத்து
படைப்பினங்களை வணங்க முற்பட்டால் இது போன்ற ஒரு மோசமான நிலைக்கு மனு சமுதாயம் சென்றுவிடும் என்பதை அல்லாஹ் தெரிந்தன் காரணம் என்னவோ தெரியவில்லை. அல்லாஹ் ஒருவர் மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்விடும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். அன்பிற்குரித்தானவர்களே, படைப்புகளை எதற்காக வணங்குகிறான்? அதன் மூலமாக நன்மைகள் பெறலாம் அல்லது வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்கலாம் தான் படைப்புகளை வணங்குகிறான். ஆதிக்கம், சக்தி, நன்மை, தீமை செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் அல்லாஹ் தன்வசம் தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு நன்மை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த நன்மை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். நன்மை தீமை பயக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகாரங்களும் தன் கைவசம் வைத்துக் கொண்ட அல்லாஹ்வுடைய ஆற்றலை அதிகாரத்தை விளங்கிக் கொள்ளாதன் காரணமாகத்தான் மனிதன் படைப்புகளை வணங்க முற்பட்டு விட்டான் என்பதில் நாம் எந்த சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, இந்த படைப்புகளை வணங்குகிறோம் சொல்லிட்டு தன்னை போன்ற சராசரி மனிதர்களை, இன்னும் சொல்ல போனால் சமீப காலங்களில் தன்னை போன்ற ஒரு சராசரி ஒழுக்கத்தில் இல்லாதவர்களை கூட வணங்கக்கூடிய பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள், இயக்க தலைவர்கள் அவர்களை எப்படி வணங்குகிறார்கள் என்பதை நீங்கள் வாசகத்தை பார்த்திருப்பீர்கள். பிறந்த நாளுக்கு எப்படி வாழ்த்துகிறார்கள்? வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். இவருக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லையா, தெரியுதா? இவர் சின்னவரா இருக்கிறாரு, ஆனால் வாழ்த்த வயசு இல்லை, வணங்கி மகிழ்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்கான வார்த்தை இது. மாற்று மதத்தவர் செய்யறாங்க, அது ஏதாவது தெரியாம செய்யறான். முஸ்லிம்கள், முஸ்லிம் இளைஞர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், அவருடைய பெயர்கள் அங்கு பதிக்கப்பட்டிருக்கு. வாழ்த்த வயது இல்லை, வணங்கி மகிழ்கிறோம் என்று. யாரை? ஊழலிலும் லஞ்சத்திலும் மூழ்கி சிக்கி தவித்து நீதிமன்றத்திற்கு அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை இப்படி எல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு மோசமான நிலை நாம் சமுதாயத்தில் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று வணக்கம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய ஏவல்கள் அனைத்துக்கும் கட்டுப்படுவதற்கு பேர் தான் வணக்கம். அப்ப அல்லாஹ் உடைய சட்டத்திற்கு மாற்றமாக மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் வணக்கம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உடைய சட்டங்களுக்கு எதிராக மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் கூட வணக்கம் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் வணங்கக்கூடிய லிஸ்ட்ல வந்துருவாங்க. அப்படி வரும்போது என்ன நிலைமை ஏற்படும்? பூமியில் பிரச்சனைகள், குழப்பங்கள், அமைதியின்மை தான் நிலவும். இன்றைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அப்படித்தானே? கேரளா மாநிலம் தமிழ் மாநிலத்திற்கு தண்ணீர் தரமாட்டேங்கிறாங்க. தந்தாலும் குறிப்பிட்ட அளவு அல்லது கேரளாவுடைய அந்த முல்லை பெரியாரை உடைப்பேன், மீண்டும் கட்டுவேன் சொல்றாங்க. கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதனால் இரண்டு மாநிலத்தினருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே பத்திரிகையில படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார்கள். அந்த சட்டத்துக்கு கட்டுப்படுகிறது ஆளுக்கு ஒரு சட்டம். ஆளுக்கு ஒரு சட்டம் தானே. அந்த ஆளுக்கு ஒரு சட்டத்தை கடைபிடிக்கும் போது அங்கு பிரச்சனை தான். இது கூட இபாதத் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இவர்கள் வருவார்களே, ஆனால் இந்த முல்லை பெரியார் பிரச்சனை அநேக பிரச்சனை இல்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யும்னஉ ஃபதுலுல் மாஇ வல் கல. எஞ்சிருக்கக்கூடிய தண்ணீரை தடுப்பதற்கு, எஞ்சிருக்கக்கூடிய புற்பூண்டுகளை தடைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு மாநிலத்திலிருந்து தண்ணி வரதா இருந்தாலும் அவருடைய தேவைகள் போக எஞ்சிருக்கக்கூடிய தண்ணீர் தான் விடுறான், அப்படித்தானே? தடை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாமிய சட்டம். அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த நாடு இருக்குமே, ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் ஒருபோதும் தலை தூக்காது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் படைத்தவைகளுக்கு வணங்கக்கூடிய செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரித்தானவர்களே, இந்த படைப்புகளை வணங்கினால் இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அமைதியின்மை,
மதப்பூசல், மற்றபடி வெவ்வேறு விதமான குழப்பங்கள், இதையெல்லாம் இந்த உலகத்திலே நிகழும். படைப்பினங்களை வணங்கும் பொழுது இந்த உலகத்தில் அமைதி ஒருபோதும் இருக்கவே இருக்காது, பிரச்சனைகள் தான் மிஞ்சும். ஆனால் இதனுடைய மறு விளைவு இந்த உலகத்தோடு அல்ல, இந்த உலகத்திற்கு பிறகு, அதுதான் நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை சமாளித்து ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு மனிதன் பிரிந்து சென்று விடுகிறான். ஆனால் நீண்ட ஒரு நெடிய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய அவலங்கள் என்ன, அவனுக்கு நேரக்கூடிய ஆபத்துகள் என்ன என்பதை ஒரு இடம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கினால், அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கினால் அதனால் என்ன நிகழும் தெரியுமா? இது ஷிர்க் என்ற ஒரு மாபாதக செயலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். படைப்பினங்களை வணங்கினால் அது இணையாகும், அல்லாஹுக்கு இடை வைக்கக்கூடிய செயலாக அது மாறிவிடும். இடை வைத்தால் அது என்ன? அது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். படைப்பினங்களை வணங்கினால் அது இணை வைத்தல், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். மிகப்பெரிய பாவமும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயு தம்பி ஆதம், இறை தூதர் அவர்களே, பாவத்தில் மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலக. அல்லாஹ் உன்னை படைத்தவனாக இருக்கும் நிலையில், அல்லாஹ் தான் உன்னை படைத்திருக்கிறான், அப்படிப்பட்ட நிலையில் அந்த அல்லாஹுக்கு நீ இணை கற்பிப்பது மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மிகப்பெரிய அநியாயம், ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும். மட்டுமல்ல, அல்லாஹ் இல்லாத படைப்பினங்களை வணங்கக்கூடிய அதே நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விட்டான, இறந்து விட்டானால் அவனுக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. படைப்புகளை வணங்கிய நிலையிலேயே அதிலிருந்து மீளாமல் தௌபா செய்யாமல் அதே நிலையில் அவன் இறந்து விட்டானேயானால் அவனுக்கு மறுமையில் மோட்சமே கிடையாது, பாவ மன்னிப்பே அவனுக்கு கிடையாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதை அல்லாத மற்ற எந்த பாவத்தை வேண்டுமானாலும் தான் நாடிகளுக்கு மன்னிப்பான் என்று திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். ஆக அல்லாஹ்வால் ஒருபோதும் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக கருதப்படுகிறது படைப்பினங்களை வணங்குவது. படைப்பினங்களை வணங்கினால், வணங்கி அதேவேளை இறந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் மன்னிப்பு கிடைக்காது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மட்டுமல்ல, படைப்புகளை வணங்கினால் நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை வணங்கினால் நம்முடைய நல்லறங்கள் அனைத்தும் வீணாகி பாழாகிவிடும். வலகது ஊஹி இலைக்க வைலல்லதீன மின் கப்லிக லைன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன் பலில்லாஹ ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரீன். நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹீயின் மூலமாக, இறை செய்தியின் மூலமாக அறிவித்த விஷயம் என்ன தெரியுமா? லைன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக். நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும், நீங்கள் நஷ்டவாளிகள் ஒருவராக கருதப்படுவீர்கள். எனவே பலில்லாஹ ஃபஅபுத், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், வகும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய ஆபத்து! இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவைகளை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஒரு மனிதன் வணங்கினால் அவருடைய விளைவு என்ன? அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும், இணை வைத்தலாக மாறிவிடும். இந்த இணை வைத்தல் நிலையிலே மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மறுமையில் மோட்சம் கிடையாது. மட்டுமல்ல, அவன் செய்த எந்த நல்லறத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எவர்கள் இந்த உலகத்தில் படைப்பினங்களை வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களே மிக மோசமான மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள்.
இந்த உலகத்தில் யார் படைப்பினங்களை வணங்குகிறார்களோ, படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களை வணங்குகிறார்களோ, அல்லது படைத்தவனோடு படைப்பினங்களையும் சேர்த்து வணங்குகிறார்களோ, அவர்கள் இந்த பூமியில் ஆக கேடுகட்ட மக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு ஹபீபா உம்மு சலமா என்ற இரண்டு நபி தோழியர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அவர்கள் அபிசீனா நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கு பார்த்த அந்த சர்ச், அதையெல்லாம் பார்த்து அங்கு இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய படங்கள், இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த படங்கள் யாருடைய படங்கள் தெரியுமா? அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லவர்களுடைய படங்கள் தான் அவை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நல்லவர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து மரித்த பிறகு அவர்களை நினைவு கூறும் முகமாக அவருடைய படங்களை வரைந்து அவர்கள் இறந்த அந்த அடக்கஸ்தலங்களில் கபர்களை எழுப்பி அதை மஸ்ஜிதுகளாக மாற்றிவிட்டார்கள். உலாயிக ஷிராருல் கல்க் இந்தல்லாஹி அஸ்ஸ வஜல் யௌமல் கியாமா, அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் இவர்கள் தான் மிக மோசமான படைப்புகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே படைப்புகளை வணங்கினால் அல்லாஹ்வால் மிக மோசமான மக்கள் என்று கருதப்படுவார்கள். அல்லாஹ்வால் மோசமாக கருதப்பட்ட மக்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குத்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்று வேற எந்த நோக்கத்திற்கும் அல்ல என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்தை அடிக்கடி இந்த 2 நாள் மாநாட்டில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களின் ஜின்களையும் என்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறானே, அந்த நோக்கத்தை முன்வைத்து தான் இந்த மாநாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த படைத்தவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் படைப்புகளை வணங்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்குத்தானவர்களே, யார் படைப்புகளை வணங்குகிறார்களோ அந்த படைப்புகளே மறுமையில் அவர்களுடைய வணக்கத்தை மறுத்து விடுவார்கள். வணங்குறோமா இல்லையா? எவர்களை அல்லாஹ் அல்லாத எவர்களை இந்த மக்கள் வணங்குகிறார்களோ அவர்களே மறுமையில் நிராகரித்து விடுவார்கள். அவருடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நிராகரித்துக்கு அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகர்வார்கள். நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய அடியாராக அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு வருகை தந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். ஈசாவாக இருந்தாலும் சரி, மலாய்க்கு மனவர்கள் யாரதான் சரிதான், அல்லாஹ் வணங்கிட்டாலும் போயிடுச்சு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக அந்த மக்கள் சித்தரித்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. லா தகூலு சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூன்றில் மூன்றாவன் என்று ஒருபோதும் நீங்கள் சொல்லாதீர்கள். திரியோக கொள்கைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்று இஸ்லாம் திருமறை குர்ஆன் மூலமாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 116 117 வசனங்கள் சொல்லி காட்டுகிறான். வைது காலல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாஸ் இத்தஹுதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரையும் எழுப்பி கேட்பான், ஈசாவே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் மரியமையும் என்னை விடுத்து கடவுள்களாக வணங்க வேண்டும் என்று நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது சொல்லுவார்கள், கால சுப்ஹானக மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின். அல்லாஹ்வே, நீ பரிசுத்தமானவன், தூய்மையானவன், நான் இந்த விஷயத்தில் சத்தியத்தை தவிர சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலம் மா ஃபீ நஃப்ஸிக். நான் அப்படி சொல்லியிருந்தேயானால், என்னையும் என்னுடைய தாயர் நீங்கள் வணங்குங்கள் என்று நான் சொல்லியிருந்தேனேயானால் அது உனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ மறைவான அத்தனையும் அறியக்கூடியவன். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி அனி இபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும்.
நான் அவர்களுக்கு ஏவியதெல்லாம் என்னுடைய உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும் என்று தான் அந்த மக்களுக்கு நான் உபதேசித்தேன் என்று மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதா சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நிலைமை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்க வேண்டும் என்று மக்களை அழைக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒரு பாத்திலுக்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய கூட்டத்தை பரவலாக நாம் பார்க்கிறோம். அசத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, அழிவின் பக்கம் அழைக்கக்கூடிய, நாசகரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை நம் கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான என்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நாம் அந்த சத்திய கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய விஷயத்தில் ஏனோ பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்லயும் பேருந்து நிலையங்களிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தோடு சில நோட்டீஸ்களையும் பிரசுரங்களையும் கையேடுகளையும் ஆங்காங்கே இலவசமாக விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்பவர்கள் ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய, நம்மை படைத்த ரப்பை அறிமுகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் ஒருவன் தான் சர்வசக்தன், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற விஷயங்களை தாங்கிய கையேடுகளையோ நோட்டீஸுகளையோ எதை நாம் மக்களுக்கு கொடுக்கிறோம்? சத்தியத்தை வைத்துக் கொண்டு, சத்தியத்தை விளங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு நாம் சொல்லாமல் இருக்கின்றோம். அன்பிற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. இதை பற்றி மறுமையில் நிச்சயமாக விசாரணை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்து நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லப்பட்ட கருத்துக்களை பல்வேறு கோணங்களில், அல்லாஹ் பற்றிய விஷயங்களை பல்வேறு கோணங்களில் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான், இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் செய்யப்படுத்த நீங்கள் கேட்டத்தோடு கலந்து சென்று விடாமல் எந்த விஷயங்களை கேட்டீர்களோ அந்த விஷயங்களை இங்கு வராத மற்ற மக்களுக்கு எடுத்து வைப்பது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் விளங்கி செல்ல வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்ற அந்த கடைசி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு சொன்ன உபதேசம் இதுதான். யா அய்யுஹன்னாஸ் லஅல்லி லா அல்காகும் பாத ஆமிக்கும் ஹாதா. மனிதர்களே, ஜனங்களே, இந்த வருடத்திற்கு பிறகு அடுத்த வருடம் நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்று நான் கருதுகிறேன். இதுதான் என்னுடைய கடைசி சந்திப்பாக இருக்கலாம். எனவே நான் இங்கு ஆற்றக்கூடிய உரைகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள். கேட்டு ஃபல் யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் வருகை தராத மக்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதே சொல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டீர்களோ அதில் நல்லவற்றை தனதாக்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேட்கை, ஒரு வேகம், ஒரு உணர்வு, ஒரு உந்துதல் உங்களிடம் இருந்தாக வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கமும் கூட. அன்பிற்குரித்தானவர்களே, இதை பற்றி மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். நபிமார்கள், அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எழுப்பி அந்த நபிமார்களை கேள்வி கேட்பான். அந்த நபிமார்கள் எந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்கு சொன்னானோ அந்த விஷயத்தை அந்த உம்மத்திற்கு எடுத்து வைத்தாக கேட்போம். அதுபோன்று இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவார். மார்க்கத்தை பற்றி அறிந்து கொண்ட நாம் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எந்த வகையில் எடுத்து வைத்தோம், எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகளை எப்படி நாம் உருவாக்கி கொண்டோம், அதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்தோம் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். எல்லோருக்கும் உண்டு. யார் யாருக்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரியுமோ அதை மற்றவருக்கு எடுத்து வைப்பது அவருடைய மீது கட்டாய கடமை என்று நாம் மறுத்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் மூலமாக ஒரு விஷயம் உங்களுக்கு என்னை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை மற்ற மக்களுக்கு நீ கன்வே பண்ணிடுங்க, எடுத்து வைத்து விடுங்கள். அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு நீங்கள் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இங்கு எவ்வளவு நல்ல அழகான அற்புதமான கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு, சும்மா அல்ல, கதைகள் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டது. வந்தோம், கூடினோம், கலைந்தோம், ஒருவரை சந்தித்தோம், உண்டோம், வருகினோம், தூங்கினோம், கலைந்து சென்றோம் என்று இருக்கக்கூடாது. வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்து உறவினர்கள் எல்லாம் விட்டு இங்க வந்து இருக்கீங்களே, இதனுடைய நோக்கம் என்ன? படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்ட இறைவனை பற்றி பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான்.
நாம் எதனை விரும்பி ஏற்று இங்க வந்திருக்கின்றோமோ அந்த விஷயத்தை மற்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது கூட ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதன் தனக்கு எது நல்லது என்று விரும்புகிறானோ அது தன்னுடைய சகோதரருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பாத வரைக்கும் ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். உங்களுக்கு இந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், விரும்பி வந்திருக்கிறீங்க, எதை விரும்புறீங்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கு விரும்புங்க, அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, அவர்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு செல்லுங்க. சீடிகள் போடப்படுது, புத்தகங்களுடைய விஷயங்கள் வந்திருக்கு, இதையெல்லாம் வாங்கி உங்களால் வாயால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை, உங்களால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்னால் கூட சீடிக்கள் விநியோகிக்கப்படுகிறது. அந்த சீடிக்களை வாங்கி சீடிக்கள் மூலமாக என்ன செய்யலாம், அந்த கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லலாம். இதையாவது செய்ய முடியுமா அல்லவா? எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களை, அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை, அல்லாஹ்வுடைய மேன்மைகளை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செலுத்த முடியுமோ அத்தனை வழிவகைகளையும் கையாண்டு இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செலுத்த நம்முடைய கட்டாய கடமை. இல்லையேல் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு யல்அனுஹுமுல் லாயினூன். தெளிவான வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நாம். தெளிவான வேதம், அல்லாஹ் ஒருவரைத்தான் வணங்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை தாங்கிய மைய கருத்தாக வைத்த இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனுடைய போதனைகளை யார் மக்களுக்கு கொண்டு செலுத்தாமல் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அன்பிற்குரித்தானவர்களே, சத்தியவாதிகளாக நாம், சத்தியத்தை உணர்ந்து கொண்ட நாம், ஏகத்துவத்தை உணர்ந்து கொண்ட நாம், அல்லாஹ் பற்றி அறிந்து கொண்ட நாம், எந்த விஷயங்களை நாம் அறிந்திருக்கின்றோமோ அந்த விஷயங்களை மற்ற மக்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு எடுத்து வைப்பது கட்டாய கடமை என்று மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரித்தானவர்களே, படைப்பினங்களை வணங்கினால் என்னென்ன ஆபத்துகள் என்பதை நான் சொன்னேன். மிகப்பெரிய பாவம், இரண்டாவது இணை வைத்தல் செயல், இதனால் நல்லறங்கள் பாதிக்கப்படும். மட்டுமல்ல, யார் அல்லாஹ் வணங்குகிறார்களோ அவர்களே மறுமையில் அதை நிராகரித்து விடுவார்கள். மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹ்விடத்தில் யாருமே காப்பாற்ற முடியாது, நபியாக இருந்தாலும் கூட காப்பாற்ற முடியாது. அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெறக்கூடிய சம்பவம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நல்லாவே தெரியும், தியாக செம்மல், அல்லாஹ்வுடைய சோதனையில் அத்தனையும் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனை ஆழ்த்தினானோ எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய தியாகத்தினுடைய அடிப்படைத்தான் இன்னைக்கு ஹஜ் என்ற ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தங்கியிருக்கக்கூடிய அரஃபா மைதானமாக இருந்தாலும் சரித்தான், கல்லெறிக்கூடிய ஷைத்தானை கல்லெறிக்கூடிய இடமாக இருந்தாலும் சரித்தான், சஃபா மர்வாக்கு இடையில ஓடக்கூடிய சம்பவமாக இருந்தால் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு நிலை இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு நாம் தொழுகையில் கூட என்ன செய்யறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அது போன்ற அருளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது நீ பொழிவாயாக சொல்கிறோம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொழிந்த அருளை போன்று அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொழிந்த அருளை போன்று. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் தன்னுடைய தந்தை ஆசர்களை சந்திப்பார்கள். மறுமையில் சந்திப்பார்கள் ஆசரை. ஆசரை சந்திக்கும் போது அவருடைய தந்தை நிலை என்ன தெரியுமா? வாலா ஆசர கத்தரத்துன் வகபரா, தலையில் புழுதி படர்ந்திருக்கும், முகத்தில் சோகம் கவ்வியிருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய வேதனை கண்கூடாக அவருடைய தந்தை பார்க்கிறார், நரகத்தை நேரடியாக பார்க்கிறார். பார்த்து அஞ்சி நடுங்கி சோகத்தால் முகம் கருத்து
படர்ந்து அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்லுகிறார், யா புனைய லா அஸீலகல் யௌம், என்னுடைய அருமை மகனே, நீ உலகத்தில் நான் வாழும்போது அல்லாஹ்வை வணங்காதே வணங்காதேன்னு சொல்லி என்னை சொன்னாய், நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ சொன்ன அல்லாஹ்வை வணங்காதே, நன்மை தீமை செய்யாத எந்த ஒரு பொருளையும் வணங்காதே என்று நீ எனக்கு உபதேசம் செய்தாய். நான் அந்த உபதேசத்தை, அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நான் காண்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதனை கண் முன்னால் வந்து நிற்கிறது. இந்த இடத்தில் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த தண்டனை தப்ப வேண்டுமானால் இணை வைத்திருந்து விடுபட்டால் தான் முடியும். எனவே என்னுடைய அருமை மகனே, நான் உலகத்தில் உன்னுடைய கோரிக்கை நான் மறுத்துவிட்டேன், ஏற்க மறுத்துவிட்டேன். நான் இன்றைக்கு உனக்கு மாறு செய்ய மாட்டேன். நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்று என்று தந்தை தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ தந்தை மீது இருக்கக்கூடிய பாசம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ நான் உலகத்தில் வாழும்போது என்னை நீ கேவலப்படுத்த மாட்டாய் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாய். கேவலப்படுத்த மாட்டேன் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாய். என்னுடைய தந்தை நரகத்திற்கு செல்வது அது எனக்கு கேவலம் தானே. எனவே அந்த கேவலத்திலிருந்து என்னை காப்பாற்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இப்ராஹிம் அமா அலிம்த அன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் மீது நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன், தடுத்து விட்டேன், உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணெதிரிலேயே அவருடைய தந்தை உருமாற்றப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன தகவல் சஹீஹ் புகாரிலே. அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினால், படைப்பினங்களை வணங்கினால் எவ்வளவு பெரிய ஆபத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் படைப்பினங்களை வணங்கினால் அந்த குடும்பத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் செய்ய முடியாது, எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாத ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை, அபாயகரமான நிலை ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மட்டுமல்ல, படைப்பினங்களை வணங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை நிரந்தர நரகம். சொர்க்கத்தினுடைய வாடை அவர்கள் நுகர முடியாது, சொர்க்கம் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது என்று அல்லாஹ் தன் திருமறையில் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் படைப்பினங்களை வணங்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரித்தான சகோதரர்களே, சகோதரிகளே, இணை வைத்தல், படைப்புகளை வணங்குதல் என்பது இணை வைத்தலாகும். அந்த இணை வைத்தலின் மூலமாக பல்வேறு விளைவுகளை நாம் இந்த உலகத்திலும் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இதனுடைய மோசமான விளைவு மறுமையில் ஏற்படும் என்பதை நாம் மனதில் கொண்டு அந்த இணை வைத்திலிருந்து விலகி நாம் செயல்பட வேண்டும். இணை வைத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். படைப்பினங்களை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இணை வைத்தல் ஒரு மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வால் ஒருபோதும் மன்னிக்க முடியாத பாவம். அதே நிலையில் இறந்து விட்டால், உயிரோடு இருக்கிறவங்க இணை வைத்துட்ட மாவ மன்னிப்பு கேட்ட மன்னிச்சிருவான். ஆனால் அதோடு அவன் இறந்து விட்டானே ஆனால் அல்லாஹ் மற்ற தீமைகள் எல்லாம் மன்னித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா இணை வைத்தலை மன்னிக்க மாட்டான், மற்ற எல்லா பாவங்களையும் அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்போ நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், வைன் ஸனா வைன் ஸரக், அவன் திருடினாலும் அவன் விபச்சாரம் செய்தாலும் மன்னித்து விடுவானா, இணையத்தில் மட்டும் மன்னிக்க மாட்டானா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், வைன் ஸனா வைன் ஸரக், அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான், ஆனால் இணை வைத்தல் மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு ஆபத்தான ஒரு நிலை, அதுக்கு மோட்சமே கிடையாது, நிரந்தர நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மனிதர்கள் படைப்புகளை வணங்கின் மூலமாக நம்முடைய உண்மையான வெற்றியை நாம் இழந்து விடுவோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டு சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படுகிறாரோ அவர்தான் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொண்டார்.
அந்த மகத்தான வெற்றி இழக்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் படைப்புகளை வணங்கின் மூலமாக இணை வைத்து விடுவோம். அப்படி இணை வைத்து விட்டால் அல்லாஹ் அந்த இணையான நிலையில் இறந்து விட்டால் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்பதை இதைவிட வேறு வச்சிருக்கிறார். இது ஒண்ணுமே போதும், இது ஒன்றே ஒன்று போதும். படைப்புகளை வணங்கினால் நிரந்தர நரகம், படைப்புகளை வணங்கினால் சொர்க்கம் அவன் மீது அவனுக்கு ஹராமாக்கப்படும். படைப்புகளை வணங்கினால் நம்முடைய பெற்றோருடைய பிரார்த்தனை, நம்முடைய பிள்ளைகளை பிரார்த்தனை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். படைப்புகளை வணங்கினால் அந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை திறந்து பாருங்கள். மா கானலில் முஃமினீன யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலி குர்பா. மூமின்கள் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது ஒருபோதும் கூடாது. பாவ மன்னிப்பு கூட தேடக்கூடாது அவங்களுக்காக. படைப்புகளை வணங்கி அல்லாஹுக்கு இணை வைத்து விடுவார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு கூட கேட்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு முறை அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், இறை தூதர் அவர்களே ஏன் அழுகிறீர்கள் என்று. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அனுமதி அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன். என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அதற்கான அனுமதி எனக்கு வழங்கவில்லை. அவர்களுடைய அடக்கஸ்தலத்தை ஜியாரத் செய்யக்கூட அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அந்த அனுமதி எனக்கு வழங்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கையில் இறக்காத காரணத்தினால், மௌத்தாபாக காரணத்தினால் அந்த தாய்க்கு கூட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகவில்லை. என் அன்பிற்குரித்தானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய செயல்தான் படைப்புகளை வணங்குவது. என்னை படைப்புகளை வணங்கினால் நம்முடைய நல்லறங்கள் பாழாவதோடு, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குவதோடு, மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவதோடு நிரந்தரமான நரகத்தில் தள்ளப்படுவோம் என்பதை புணர்ந்து கொண்டு, அல்லாஹ் அல்லாத எப்பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவற்றை வணங்கக்கூடாது என்ற ஒரு சபதத்தோடு, ஒரு உறுதியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது போன்ற ஒரு நிலையை நாம் கடைபிடித்தாக வேண்டும். அப்படி கடைபிடித்தோமேனால்தான் நாம் உண்மையான வெற்றியை பெற முடியும். அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் அறிவோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசி கட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இதற்கு பிறகு ஒரு முக்கிய உரை இருக்கிறது. இந்த உரை முடிந்த பிறகு இந்த அரங்கிலிருந்து செல்லும் பொழுது ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட நாம், ஏக இறைவனை பற்றி சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களையும் விளங்கிக் கொண்ட நாம், கேட்ட அந்த கருத்துக்களை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்ற எண்ணத்தோடு கலந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திட வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன. என்னுடைய அடியார்களில் எவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு அதில் எது நல்லதோ அவற்றை தனதாக்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு என்னுடைய நற்செய்தி சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நற்செய்திகளை பெற்ற நற்செய்திகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கிரல் வந்து கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.